மேச ராசிக்கு வக்ரச்சனி என்ன பண்ண போகுது? வக்ரச்சனி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா 27 ஜூலை 2026 ஆரம்பிச்சு 11 டிசம்பர் 2026 வரைக்கும் இருக்குது. உங்கள் ராசிக்கு இப்போ 12ஆம் இடத்துல சனி வக்ரமாக இருக்கார். தொழில், வருமானம், புகழ் இந்த விஷயத்தில் முக்கியமான விஷயங்கள் மேச ராசிக்கு கண்டிப்பாக நடக்க போகுது. தொடர்ந்து பாருங்கள். அது என்ன செய்ய போகுது அப்படின்னா, 11ஆம் இடத்துல இருக்க 11ஆம் அதிபதியான சனி பகவான், 10ஆம் அதிபதியான சனி பகவான் 12ஆம் இடத்துல வக்கரமாக இருக்கிறனால கண்டிப்பாக முதலீடுகளை பெருசாக இப்போ போடக்கூடாது. புதிய கூட்டு தொழில் ஆரம்பிக்கக்கூடாது. உங்கள் தூக்க கெடுதல் கொஞ்சம் நிறைய வரும். ஃப்யூச்சரை பற்றிய சில பயங்கள் வரும். சில பேருக்கு வாழ்க்கையை பற்றிய பயங்கள் வரும். அதாவது நாளைக்கு என்ன நடக்கும், நாளான்னைக்கு என்ன நடக்கும்னு நிறையா உங்களுக்கு மன நெருக்கடி ஏதாவது சின்ன சின்ன வகையில் உங்கள் திசாபுத்தி மோசமாக இருந்தால் பெரிய அளவுலையும், திசாபுத்தி நல்லா இருந்தால் சின்ன அளவுலையும் ஒரு வீக்னஸ் தெரியும். இந்த காலகட்டத்தை கடந்து வர்றதுக்கு பிஸ்னஸை பற்றி பயப்படாதீங்க. பிஸ்னஸில் பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. புது நபர்களை நம்பி பிஸ்னஸை ஒப்படைக்காதீங்க. மற்றபடி குழந்தைகள் விஷயத்துலேயோ உங்களுடைய மன வாழ்க்கை சம்பந்தமாகவோ எந்த விதமான பாதிப்பு கண்டிப்பாக இருக்காது. ஆனால் தூக்க கெடுதல் கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய உடல்நிலையிலையும் பொருளாதாரத்துலேயும் உங்கள் தொழிலையும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஆனால் இதில் ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, குரு பகவான் உச்சமடைஞ்சு அந்த சனியை பார்க்கறனால இது பெரிய அளவில் எஃபெக்ட் இருக்காது. ஆனால் சிறிய அளவுலையாவது இருக்கும். சனி தசை சனி புத்தியே நடந்துக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். பொருளாதாரத்தை கரைச்சிரும். இதுக்கு எளிமையான வழிபாடு, ஊனமாக இருக்கிறவங்களுக்கு பாய் தலகாணியை வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக அந்த சகோதரர்களுக்கு வாங்கி கொடுக்கும்போது சனி பகவானால் வரக்கூடிய சகல விதமான சங்கடங்களும் நீங்கும்.